ரைட். வதனி உஹிப்புக லா பதீல். அப்ப நாங்க சொன்னோம் வதன் என்று சொன்னால் தேசம். வதன் என்றால் எனது தேசம். உஹிப்புக அஹப்ப யுஹிப்பு. அஹப்ப என்றால் உங்களுக்கு தெரியும் நேசித்தான், விரும்பினான். அப்ப வதனி உஹிப்புக எனது தேசமே உன்னை நான் நேசிக்கிறேன். லா பதீல. அந்த பதில் என்று சொல்றது பதில் அட பன்ம பதாயில் என்று சொல்வோம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் பிரதியீடுகளுக்கு நாங்க சொல்றது பதில் என்று சொல்லி. பதிலீடு பிரதியீடு என்ற கருத்தினால் இந்த பதில் என்று சொல்ற சொல் அரபுல பயன்படுத்தப்படும். இப்ப இங்க லா பதில நிகராக எதுவுமே இல்லை என்று கருத்து. அதாவது பதிலீடாக மாற்றீடாக எதுவுமே இல்லை. இந்த லாக்கு பிறகு இந்த சட்டத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த லாக்கு பிறகு ஒரு பெயர் சொல் அந்த பெயர் சொல் நஸ்பு செய்யப்படுமாக இருந்தால் லாலில் ஜின்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். லா இலாஹ கடவுளே இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். லா இலாஹ அறவே இல்லை என்று கருத்தில் அது மொழிபெயர்க்கப்பட வேண்டும். லா பதீல பாருங்க, லாக்கு பிறகு வருகின்ற இந்த பெயர் சொல் நஸ்பு செய்யும். அல் பதீல் என்று வராது. நக்கிராட அந்த அமைப்புல தான் வரும். ஆனா நக்கிராவல்ல. லா பதீல முதாஃபுட இடத்துல மாதிரி அது இருக்கும். லா பதீல நிகரே இல்லை, பதிலீடே இல்லை, மாற்றீடே இல்லை என்று கருத்துல நாங்க மொழிபெயர்க்க வேண்டும். அதுக்கு இந்த லாலில் ஜின்ஸுக்கு மிகச் சிறந்த உதாரணம் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்ற. லா இலாஹ் என்றால் கடவுள், லா இலாஹ வேற கடவுளே இல்லை என்று கருத்துல நாங்க மொழிபெயர்ப்போம். ரைட். அப்ப வத்தன் என்ற சொல் உங்களுக்கு தெரியும் தேசம். வத்தனியுன் தேசிய என்ற கருத்துல பயன்படுத்தப்படும். வத்தனியுன் சரியா. நாங்க தேசிய கீதத்துக்கு நாங்க சொல்றோம் உன்சூதா வத்தனியா, உன்சூதத்துன் வத்தனியத்துன். தேசிய கீதத்துக்கு நாங்க சொல்றது அந்த தேசிய நேஷனல் என்ற கருத்திலையும் இந்த வத்தனியுன் என்ற சொல் சிஃபத்தாக பயன்படுத்தப்படுவது என்று யாவுன் நிஸ்பால அது பயன்படுத்தப்படுறது. இந்த வத்தனி எனது தேசம், உஹிப்புக உன்னை நான் நேசிக்கிறேன், லா பதீல் வேற மாற்றீடே இல்லை. எனது தேசத்தை நேசிப்பதை தவிர வேற மாற்றீடுகள் பதிலீடுகள் இல்லை. அப்ப இதுக்கு நாங்க சொன்னோம் ஹுப்புல் வத்தன் என்று சொல்லி எங்களுக்கு தலைப்பிட முடியும். தேசப்பற்று. இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் ஹுப்புல் வத்தன் என்று சொன்னால் தேசத்தை விரும்புறது, தேசப்பற்றுக்கு நாங்க சொல்றது. வத்தனி உஹிப்புக லா பதீல எனது தேசமே உன்னை நான் நேசிக்கிறேன், மாற்றீடு கிடையாது, பதிலீடு கிடையாது. அதுரீது மின் கௌலி தலீலுன் ஹல் துரீது அதுரீது do you want உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிறது. அதுரீது இது ஒரு கேள்வி. மின் கௌலி எனது வார்த்தை. கவுல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வார்த்தை. அதுரீது மின் கௌலி எனது நான் சொல்லுகின்ற இந்த கூற்றுக்கு. கவுல் என்றால் கூற்று என்று சொல்லலாம், வார்த்தை என்று சொல்லலாம். இந்த கூற்று நான் இப்படி சொல்வதற்கு ஆதாரம் தேவையா. தலீலுன் என்று சொன்னால் ஆதாரம். தலீலுன் அதில்லத்துன் ஆதாரங்கள், எவிடன்ஸ். அதுரீது மின் கௌலி தலீலுன் நான் இப்படி சொல்லுவதற்கு நாங்க மொழிபெயர்ப்பதாக இருந்தால் எனது கூற்றுக்கு ஆதாரம் தேவையா உனக்கு, அல்லது நான் இவ்வாறு சொல்வதற்கு ஏதும் ஆதாரம் உனக்கு வேண்டுமா தேவையா என்று கேட்கிறார். யதுகுலு ஹுப்புக ஃபீ தமி தஹல நுழைந்தான், ஹுப்பு நேசம் அன்பு, ஹுப்புக உனது நேசம் நுழைகின்றது, ஃபீ தமி எனது இரத்தத்தில். தம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிளட், இரத்தம். எனது இரத்தத்திலே உனது அன்பு நுழைகின்றது. யதுகுலு ஹுப்புக ஃபீ தமி, யதுகுலு ஹுப்புக ஃபீ தமி எனது இரத்தத்திலே உனது அன்பு நுழைகின்றது. லா லன் உங்களுக்கு தெரியும் லா என்றது இல்லை, லன் என்றது அறவே இல்லை. லன் அஹீத வலன் அமீல. இந்த ஹாத என்ற சொல் நீங்க பாருங்க, இந்த சொல் ஹாத யஹீது ஒரு பக்கம் சாய்ந்தான், பக்கசார்பாக இருந்தான்றதுக்கு நாங்க ஹாத என்ற சொல்ல யூஸ் பண்றோம். மால என்று சொன்னாலும் மால இலா என்று இருக்குது, மால அன் என்று இருக்குது. மால இலாண்டால் சாய்ந்தான், விரும்பினாண்டு கருத்து மீகுது. மாலா அன் என்று சொன்னால் வெறுத்தாண்டு கருத்து மீகுது. மாலா அன் என்று சொன்னால் வழி தவறி போனாண்டு கருத்து மீகுது. ரைட். இங்க பாருங்க லா லன் அஹீத வலன் அமீல. அப்ப லன் அஹீத இந்த ரெண்டுமே நான் சாய மாட்டேன்.
நான் ஒரு பக்கம் சாயவே மாட்டேன். அப்ப யதுகுலு ஹுப்புக ஃபீ தமி லாலன் அஹீத, நான் சாய மாட்டேன் அல்லது ஒரு பக்கம் சாய மாட்டேன். வலன் அமீல, நான் சாயவே மாட்டேன், அதாவது பக்கசார்பாக நான் இருக்கவே மாட்டேன். யதுகுலு ஹுப்புக ஃபீ தமி, எனது இரத்தத்தில் உனது அன்பு நுழைகின்றது. நான் ஒரு பக்கம் சாய மாட்டேன், சாயவே மாட்டேன், ஒரு பக்கம் பக்கசார்பாக இருக்க மாட்டேன் என்று சொல்றார். யஹ்ருஜு ஸிக்ருக மின் ஃபமி, ஹரஜ வெளியேறியது. ஸிக்ருக, ஸிக்ருன்னு சொன்னால் உங்களுக்கு ஸக்கர என்று சொன்னால் நினைத்தான், நினைவு கூர்ந்தான், ஞாபகப்படுத்தினான். யஹ்ருஜு ஸிக்ருக, உனது நினைவு வெளியேறுகின்றது. எதிலிருந்து? மின் ஃபமி, எனது வாயிலிருந்து. எனது வாயிலிருந்து உனது நினைவு, உன்னை ஞாபகப்படுத்துவது வெளியேறுகிறது. அதாவது நான் எப்போதும் உன்னை ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய வாயால் எப்போதும் நான் உன்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கவிஞர் சொல்லுகின்றார். மேலும் வசியத்துன், வசியத்துன் உண்மையிலே மரண சாசனம் என்றுதான் மிக பொருத்தமான கருத்து. வசியச்சேரன் சொல்லுவாங்களே, மரணத்தில் இருக்கின்ற போது, மரண தருவாயில் இருக்கின்ற போது சொல்லுகின்ற கடைசி வார்த்தைகள் மரண சாசனம். அப்படி வருமே. வசியா என்று சொல்றது அந்த மரண சாசனம் எங்களுக்கு உபதேசம் மௌஇதாண்டு கருத்திலையும் எடுக்க முடியும். வசியத்தி, மரண சாசனமாக நான் சொல்லுகிறேன், எனது உபதேசம். ஜீல் என்று சொன்னால் நாங்கள் அன்றும் பார்த்தோம். ஜீல் என்று சொன்னால் பரம்பரை, ஜெனரேஷன், சந்ததி. அப்ப ஒவ்வொரு பரம்பரைக்கும் அல்லது எல்லா பரம்பரைக்குமான, எல்லா சந்ததியினருக்குமான எனது மரண சாசனம், எனது உபதேசம் என்ன? ஹுப்புல் வதன் லைஸ இத்திஆஉ, ஹுப்புல் வதன் அமலுன் ஸகீலுன். இந்த கவிஞருடைய உபதேசம் என்ன என்று சொன்னால், இந்த கவிஞருடைய மரண சாசனம், அவர் வசியத்தாக சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தேசப்பற்று இருக்குதானே, ஹுப்புல் வதன், தேசப்பற்று. லைஸ இத்திஆ, இத்தஆன்னு சொன்னால் வாதாடுறது, வாதாடினான், இத்தஆ, சரியா? அழிந்து வரன் இத்திஆஉன், இத்திஆஉன் சொன்னால் வாதாட்டம். அப்ப ஹுப்புல் வதன் லைஸ இத்திஆஉன், சரியா? சாரி, ஹுப்புல் வதன் லைஸ இத்திஆஅன், தேசப்பற்று என்பது வாய்ப்பேச்சு அல்ல. ஹுப்புல் வதன், தேசப்பற்று என்பது வெறும் வாதம் கிடையாது, வாதாடி விட்டு செல்கின்ற ஒரு விஷயம் அல்ல. இதை நாங்கள் இன்னொரு வகையில மொழிபெயர்ப்பதாக இருந்தால், தேசப்பற்று வெறும் பேச்சு, வாய்ப்பேச்சு அல்ல, பேசிவிட்டு செல்கின்ற ஒரு விடயம் அல்ல, அல்லது வாதாடி விட்டு செல்கின்ற ஒரு விடயம் அல்ல. ஹுப்புல் வதன், தேசப்பற்று என்பது அமலுன் ஸகீலுன், அமல் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், செயல். ஸகீல் என்று சொல்றது கனமான, பாரமான, சரியா? அப்ப தேசப்பற்று என்பது ஒரு பாரமான, கனமான ஒரு செயலாகும். தேசப்பற்று என்பது வாய்ப்பேச்சு கிடையாது, அது ஒரு பாரமான, கனமான செயல் ஆகும் என்று கவிஞர் எல்லா சந்ததியருக்குமான தனது உபதேசத்தை சொல்லுகிறார். அதுதான் வசியத். வதலீல் ஹுப்பி யா சைலான், தலீல் ஆதாரம். மைக்கெல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. வதலீல் ஹுப்பி யா சைலான், எனது அன்பிற்கான ஆதாரம். தலீல் என்றால் ஆதாரம் தானே, ஹுப் என்றால் எனது அன்பு, நான் தேசத்தை நேசிக்கிறேன், அதற்கான ஆதாரம் யா சைலான், இலங்கையே, இலங்கையே நான் உன்னை நேசிக்கிறேன். அதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா? சயஷ்ஹது பிஹி தவீலு ஸமான். ஷஹீத யஷ்ஹது என்று சொன்னால் சாட்சி அளித்தான். அப்ப சயஷ்ஹது பிஹி, இந்த இந்த எனது தேசப்பற்றுக்கான ஆதாரம் என்னன்னு சொன்னால் சான்று பகருமாம். யார் என்று சொன்னால் தவீலு ஸமான், காலத்தின் நீட்சிதான் அதற்கு சான்றாக அமையும் என்று சொல்கிறார். இலங்கையே எனது அன்பிற்கான, தேசப்பற்றுக்கான ஆதாரம் காலத்தின் நீட்சி, காலத்தின் நீட்சிதான் அதற்கு சான்றாக அமையும், சான்றாக இருக்கும் என்று சொல்கிறார் கவிஞர். காலம்தான் என்னுடைய தேசப்பற்றை வெளிப்படுத்தும் என்று சொல்றார். فأنا أجاهد صابرا
لأحقق الهدف النبيل. எனவே எனவே நான் உஜாஹிது, ஜாஹத யுஜாஹிது என்று சொன்னால் போராடினான், சாபிரன் பொறுமையாளனாக, எனவே நான் பொறுமையாளனாக போராடுவேன். உஜாஹிது சாபிரன் எதற்காக தெரியுமா? உஹக்கிகல் ஹதஃபன் நபீல. ஹக்கக யுஹக்கிகு என்று சொன்னால் பல கருத்து இருக்குது, பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், புத்தகத்துல வந்து இருக்குது ஹக்கக என்ற சொல். ஒன்று ஹக்கக என்று சொன்னால் உண்மைப்படுத்தினான், இன்னொரு கருத்து இருக்குது ஹக்கக என்று சொன்னால் விசாரித்தான். தஹ்கீக் என்று சொல்லுவோம், தஹ்கீக் என்று சொன்னால் இன்வெஸ்டிகேஷன், அதாவது விசாரணைக்கு நாங்க சொல்றது. இன்னொரு கருத்து ஹக்கக என்ற சொல் நிதர்சனமாக்கினான் என்று கருத்து. இந்த ஹக்கக என்ற சொல் இந்த ஹதஃபோட வந்தால் ஹக்ககல் ஹதஃப், உதாரணமா ஹக்கத்து ஹதஃபி, எனது இலக்கை நான் அடைந்து கொண்டு விட்டேன், நிறைவேற்றி கொண்டேன் என்று கருத்து. சரியா? அப்ப நீ ஹக்கிகல் ஹதஃப அந்நபீல, நபீல் என்று சொன்னால் உன்னதமான, நோபல், உன்னதமான இலக்கை நான் நிதர்சனமாக்கிக் கொள்வதற்கு, அடைந்து கொள்வதற்காக பொறுமையாளனாக நான் போராடுவேன். உன்னதமான இலக்கு, ஹதஃபுன்னு சொன்னால் இலக்கு, கோல். சரியா? ஃபுட்பால்ல நாங்க அந்த கோலுக்கும் ஹதஃபுன்னு தான் சொல்லுவோம். உன்னதமான இலக்கை நான் அடைந்து கொள்வதற்கு, நிதர்சனமாக்கிக் கொள்வதற்கு பொறுமையாளனாக நான் போராடுவேன். உம்ரி சஅமலு முஹ்லிசன். உம்ரி, உம்ருண்டால் உங்களுக்கு தெரியும் வயது. இங்க உம்ரின்றது ஹயாத், எனது வாழ்நாள் எல்லாம். சஅமலு முஹ்லிசன், நான் தூய்மையாளனாக வேலை செய்வேன், பணியாற்றுவேன். அமில யஅமலு சஅமலு, வேக் பண்றத. அப்ப உம்ரின்றது ஹயாத்தி, மதல் ஹயாத், எனது வாழ்நாள் முழுக்க, சரியா, வாழ்க்கை பூராக நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் முஹ்லிசன், மாமானா முஹ்லிஸ், முஹ்லிஸ் என்று சொன்னால் தூய்மையாளன், தூய்மையாளனாக நான் எனது வாழ்நாள் முழுக்க, வாழ்க்கை பூராக என்ன செய்வேன்? பணியாற்றுவேன், வேலை செய்வேன். யுக்தி, நான் முஹ்லிசன் யுக்தி வலன் உஸ்பிஹ பகீல. இப்ப யுக்தி அக்தான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வழங்கினான், கொடுத்தான். இப்ப முஹ்லிசன் யுக்தி, சரியா, வழங்குகின்ற தூய்மையாளனாக நான் பணிபுரிவேன். உம்ரி சஅமலு முஹ்லிசன் யுக்தி, யுக்தின்றது முஹ்லிசுக்கு நக்கிராவாகத்தான் வருகின்றது. அதை எப்போதும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தூய்மையாளனாக நான் எனது வாழ்நாள் முழுக்க வேலை செய்வேன், பணியாற்றுவேன், இருப்பேன். வலன் உஸ்பிஹ பகீல. அஸ்பஹ என்று சொல்றது பிகேம், மாறுறது. அஸ்பஹ உதாரணமாக சஉஸ்பிஹு தபீபன், நான் ஒரு வைத்தியனாக மாறுவேன். சஉஸ்பிஹு முதர்ரிசன், நான் ஒரு ஆசிரியனாக மாறுவேன். சஉஸ்பிஹு இன்ஷா அல்லாஹு தஆலா தாஇயன் இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற ஒரு அழைப்பாளனாக நான் மாறுவேன். ரைட், அப்படி சொல்றத. வலன் உஸ்பிஹ, நான் மாற மாட்டேன். பகீல், பகீல் என்றால் கஞ்சத்தனம் செய்கின்றவன், கஞ்சன், கொடுக்காமல் தடுக்கக்கூடிய கஞ்சத்தனம் புரிகின்றவனுக்கு நாங்க கஞ்சனுக்கு சொல்றது பகீல். சஹியுன் என்று சொல்லுவோம். அடுத்தது வாரி வழங்கக்கூடியவன். பகீல் என்றது கஞ்சத்தனம் காற்று. ரைட், வலன் உஸ்பிஹ பகீல, நான் ஒரு போதும் என்ன செய்ய மாட்டேன்? கஞ்சனாக மாற மாட்டேன். அப்ப எனது வாழ்நாள் முழுக்க வாரி வழங்குகின்ற தூய்மையாளனாக நான் மாறுவேன், ஒரு போதும் நான் கஞ்சனாக மாற மாட்டேன். வதனி யா மஅவ துஃபூலா, வதனி யா மஅவ துஃபூலா. வதனி யா மஅவ துஃபூலா, எனது தேசமே. யா மஅவ துஃபூலா, மஅவா என்று சொல்றது வந்து நீங்க பாருங்க, மஅவன் என்று சொல்லுவோம், ஒதுங்கு தலம், மடி, மடிக்கும் சொல்றது. உண்மையிலே அவா யவி என்று சொன்னால் ஒதுங்கினாண்டு கருத்து, லஜ அட கருத்து. சரியா? வதனியம் இங்க மஅவான்னு சொல்றது வந்து எங்களுக்கு ரெண்டு கருத்துல, ஒன்று ஒதுங்குகின்ற தலம், ஒதுங்கு தலம், அல்லது மடி, தாய்மடின்னு சொல்றது. சரியா?
யா மஅவ துஃபூலா, துஃபூலான்னு சொல்றது சிறுபராயம். அப்ப வதனி யா மஅவ துஃபூலா, எனது தேசமே, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சொன்னால் யா மஅவ துஃபூலா, எனது சிறுபராயத்தின் மடியே, எனது சிறுபராயம் எனது தேசத்தில் தான் கலந்திருக்கின்றது, அதில் தான் சாய்ந்து இருந்திருக்கின்றேன். யா மஅவ துஃபூலா, சிறுபராயத்தின் மடியே, எனது தேசமே சிறுபராயத்தின் மடியே. அல்லம் தனி அல் ஹுலுகல் அசீல, அல்லம் அல்லம் தனி, சரியா முகாத்தப், அல்லம் தனி அல் ஹுலுகல் அசீல, நீ எனக்கு கற்றுத்தந்தாய். எதை கற்றுத்தந்தாய்? அல் ஹுலுக அல் அசீல், அசீல் என்று சொல்றது அடிப்படையான பேசிக், ஹுலுக் என்று சொல்றது பண்பாடு. அப்ப நீ எனக்கு அடிப்படையான பண்பாட்டை நீ கற்றுத்தந்தாய். وتني يا مأوى الطفولة علمتني الخلق الأصيل, எனது தேசமே சிறுபராயத்தின் மடியே, அடிப்படையான பண்பை நீ எனக்கு கற்றுத்தந்தாய். وَدَلِيلُ حُبِّي يَا سَيْلَانِ, இலங்கையே எனது தேசப்பற்றுக்கான ஆதாரம், எனது அன்பிற்கான ஆதாரம். சயஷ்ஹது பிஹி தவீலு ஸமான், காலத்தின் நீட்சிதான் அதற்கு சான்றாக அமையும், சான்று பகரும். அது ஏற்கனவே வந்த வரிகள், எனவே நான் திருப்பி விளங்கப்படுத்தல. فأنا السلاح المنفجر في وجه حاقد أو أميل وأنا اللهيب المشتعل لكل ساكت أو دخيل سأكون سيفا قاطئا فأنا شجاع لا ذليل. பாருங்க, இவர் தன்னை பற்றி சொல்லுகின்றார். அந்த தேசப்பட்டுள்ள அந்த பிரஜை எப்படி இருப்பார்னு சொன்னால் முவாத்தின். ஃபஅன ஸிலாஹுல் முன்ஃபஜிர், சிலாஹ் என்று சொன்னால் வெப்பன், ஆயுதத்துக்கு நாங்க சொல்றோம். சிலாஹுண்ட பன்ம அஸ்லிஹத்துன். ஃபஅன ஸிலாஹுல் முன்ஃபஜிர், இன்ஃபஜர என்று சொன்னால் வெடித்தது. இன்ஃபஜரத் குன்புலத்துன், ஒரு குண்டு வெடித்தது, சரியா? ரைட். ஃபஅன ஸிலாஹுல் முன்ஃபஜிர், அந்த இன்ஃபஜர் என்ற சொல்ல விளங்கப்படுத்துறதுக்கு சொன்னதா? ரைட். ஃபஅன ஸிலாஹுல் முன்ஃபஜிர், வெடிக்கின்ற ஆயுதம் நான், வெடிக்கின்ற ஆயுதம் நான். யாருக்குன்னு சொன்னால், யாருடைய முகத்துல வெடிக்கின்ற ஆயுதம் என்று சொன்னால் ஃபி வஜ்ஹி ஹாகிதின் அவ் அமீலின். வஜ்ஹுன்றால் உங்களுக்கு தெரியும் முகம். ஹாகித் என்று சொன்னால் பொறாமை கொண்டவன், காழ்ப்புணர்வு கொண்டவனுக்கு நாங்க சொல்றோம். ஹசதை விட கூடுதலான, ஹசதுனால உங்களுக்கு தெரியும் பொறாமை, பொறாமையை விட அதிகம் பொறாமை இருக்கின்ற அந்த காழ்ப்புணர்வு கொண்டு வந்தான் ஹாக்கித், ஹெக்கத் என்று சொல்றது. அத பொறாமை கொண்டவண்ட முகத்தில், அது காழ்ப்புணர்வு கொண்டவண்ட முகத்தில். அல்லது அமீர், அமீர் என்று சொன்னால் நான் இங்கே உளவாளி என்று சொல்லுகிறது. உண்மையிலே அமீர் என்று சொல்றது ஏஜென்ட்டுக்கு நாங்க சொல்றது, சரியா? எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு எதிராக எங்களை காட்டி கொடுக்கிற அந்த ஆளுக்கு தான் நாங்க அமீர் என்று சொல்றோம், ஏஜென்ட். உளவாளி ஜாசூஸ் வேலையை செய்வார், ஜாசூஸ் தான் உண்மையில. அப்ப ஃபீ வஜ்ஹி ஹாகிதின் அவ் அமீரின், உளவாளியின் அல்லது காழ்ப்புணர்வு கொண்டவனின் முகத்திலே வெடிக்கின்ற ஆயுதம்தான் நான், பேசப்பட்டுள்ள அந்த மனிதன். வஅன லஹீபுல் முஸ்தஇல், வஅனன்றது நீங்க நல்லா விளங்கணும், முவாத்தின், சரியா? அந்த பிரஜை, ரைட். அப்ப அனல் லஹீபுல் முஸ்தஇல், நான் யார் என்று சொன்னால், அந்த தேசப்பற்றுள்ள அந்த உணர்வை கொண்டவன் எப்படின்னு சொன்னால் அல் லஹீபுல் முஸ்தஇல். லஹீப் என்று சொல்றது தீச்சுவாலை, தீச்சுவாலைக்கு நாங்கள் லஹீப் என்று சொல்றோம். இஷ்தஅல என்று சொன்னால் பற்றியது, நெருப்பு பற்றியதுக்கு நாங்க இஷ்தஅல என்று சொல்றது. அஷ்அல என்று சொன்னால் நெருப்பு மூட்டினான், சரியா? அஷ்அல் துன்னார, நெருப்பை நான் மூட்டினேன், நெருப்பு பத்த வச்சு. இஷ்தாலன்றது பத்தி போறது. வஅன லஹீபுல் முஸ்தஇலு, நான் பற்றி எரிகின்ற தீச்சுவாலு. யாருக்கு என்று சொன்னால் லிகுல்லி சாகித், உண்மையில சகத்த என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் விழுந்தான். இங்க சாக்கித் என்று சொல்றது இழிவானவன் என்ற கருத்து, விழுந்திருக்கின்றவன் உண்டல்ல, நாங்க மொழிபெயர்க்க வேணும், இழிவானவன், சரியா? லிகுல்லி சாக்கித்தின்,
இழிவானவனுக்கு இழிவான அனைவருக்கும் பற்றி எறிகின்ற தீச்சுவாலை தான் நான். அல்லது தஹீல், தஹீல் என்று சொல்றது உண்மையில இடையில் சேர்ந்தவன், அல்லது நாங்க எங்கட பாசையில சொல்வதாக இருந்தால் வந்தான் வருத்தான் என்று சொல்வோமே. ஒரு சமூகத்துல இதே அசீல் என்று சொல்லுவாங்க, தஹீல் என்று சொல்லுவாங்க. அசீல் என்று சொன்னால் உதாரணமாக ஒரு ஊர் எடுத்துக்கொள்வோமே, மாவனல்ல, மாவனல்ல பிறந்து வளர்ந்து அந்த மண்ணிலே வளர்ந்தவர் வந்து அசீல். அந்த அந்த இன்னொரு பிரதேசத்திலிருந்து மாவனநிலைக்கு ஒருத்தர் வந்த என்று சொன்னால் அவருக்கு நாங்க சொல்லுவோம் தஹீல் என்று சொல்லுவோம். தஹீல் என்றால் அந்த வேறொரு சமூகத்திலிருந்து வந்தவர், வேறொரு இடத்திலிருந்து வந்தது. அப்ப இங்க சொல்ல வர கருத்து என்னென்றால், இந்த சமூகத்துல சில ஆக்கள் இருப்பாங்க, அதாவது உட்புகுந்தவன், இன்னொரு சமூகத்தில் இருந்தால் இன்னொரு நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு வந்து அந்த நாட்டை காட்டி கொடுக்கிற இழிவான செயலை செய்யக்கூடியவனை தான் இந்த தஹீல் என்ற சொல் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்க, லிகுல்லி சாக்கித்தின் தஹீலின், சரியா, இழிவான அல்லது உட்புகுந்த அனைவருக்கும் பற்றி எறிகின்ற தீச்சுவாலை தான் நான். அவர்களுக்கு நான் சிம்ம சொப்பனமாக இருப்பேன், அவர்களுக்கு எப்போதும் நான் எதிரிதான். சரியா? இதுல சொல்ல வர விஷயம் என்னால் இந்த ரெண்டு வரிகளும் فأنا السلاح المنفجر في وجه حاقد أو أميل وأنا اللهيب المشتعل لكل ساكت أو دخيل. அதாவது நாட்டு, அதாவது தேச துரோகிகளுக்கு அல்லது நாட்டுக்காக அல்லது நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்றவர்களுக்கு நான் எப்போதும் எதிரியாகத்தான் இருப்பேன், அவர்களுக்கு என்னிடத்தில் இடம் கிடையாது என்ற கருத்தை தான் கவிஞர் சொல்ல வருகிறார். நான் இருப்பேன், சைஃப் என்றால் வாள், என்றால் உங்களுக்கு தெரியும் வெட்டினான், சைஃபன் காத்தி அன், வெட்டுகின்றவாளாக நான் இருப்பேன். சரியா? அதாவது தேச துரோகிகளுக்கு நாட்டை காட்டி கொடுக்கின்றவர்களை வெட்டுகின்ற வாளாக நான் இருப்பேன். நான் ஒரு வீரன். ஷுஜா என்று சொன்னால் வீரன். லா ஜலீல், ஜலீல் என்று சொன்னால் உண்மையில இழிவானவன், கோலை என்ற கருத்து. நான் ஒரு வீரன், நான் ஒரு கோலை கிடையாது, நான் இழிவானவன் கிடையாது. இலங்கை செய்லான்றது ஸ்ரீலங்காவை. சைலான் என்ற சொல் ஏன் நாங்க பயன்படுத்துறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கை 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டது. அதே போன்று இலங்கையில நிறைய நதிகள் காணப்படுகின்றன, நீர்வீழ்ச்சிகள் காணப்படுகின்றன, எங்கேயும் நீர் காணப்படும். சால என்றால் உங்களுக்கு தெரியும் வடிந்தது. செய்லான்றது அந்த வடிந்து ஓடுறதுதான். சரி, எங்கு பார்த்தாலும் நீர். அதான் அரேபியர்கள் வந்து இலங்கைக்கு செய்லான் என்று பேர் வைத்தாங்க. இலங்கையே எனது தேசப்பற்றுக்கான ஆதாரம், காலத்தின் நீட்சிதான் அதற்கு சான்றாக அமையும் என்று சொல்கிறார் கவிஞர். நாங்க இன்ஷால்லா அடுத்ததாக இந்த கவிதையோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளை பார்த்துட்டு டிஸ்கஷனுக்கு போவோம். ரைட். அல் அஸ்இலா வல் அஜ்விபா வதனி உஹிப்புக லா பதீல். முதலாவது கேள்வி, ஹல் ஹுப்புல் வதன் இக்தியாரியும். இங்க இக்தியாரியும் சொல்றது தெரிவுக்குரியது, சாய்ஸுக்குரியது, இக்தியாரியும். அப்ப நான் கேட்கிறேன், ஹல் ஹுப்புல் வதன் இக்தியாரியும், தேசப்பற்று என்பது தெரிவுக்குரிய அம்சமா? லா, இல்லை. ஹுப்புல் வதன் தரூரியுன், தேசப்பற்று என்பது கட்டாய கடமையாகும். தரூரி என்பது அத்தியாவசியமாகும், அது சாய்ஸ் கிடையாது. லா பதீல் அலஹு, அதற்கு பிரதியீடாக மாற்றீடாக வேறு எதுவுமே கிடையாது. தேசப்பற்று தேசப்பற்றுதான். சரியா? அந்த இடத்தை வேற எதுவும் நிரப்பாது, அது கட்டாயம், அவசியம் என்றார். ரைட். இரண்டாவது கேள்வி, அஸ்ஸாலு ஸானி, ஐன யதுகுலு ஹுப்புல் வதன், தேசப்பற்று எங்கே நுழைகிறது? வமின் ஐன யஹ்ருஜு ஸிக்ருஹு, அதனுடைய ஞாபகம் எங்கிருந்து வெளியேறுகின்றது? சரியா? நாங்க ஏற்கனவே அந்த கவிதை வரிகள்ல வந்த மாதிரி நாங்க விடைகளை சொல்வோம். யதுகுலு ஹுப்புல் வதன் ஃபித்தம், தேசப்பற்று எங்கே நுழைகின்றது? என்னுடைய ரத்தம், நாடி நரம்பெல்லாம் அது நுழைந்திருக்கின்றது. வயஹ்ருஜுஹு மினல் ஃபம், அது எங்களுடைய வாயிலிருந்து வெளியேறுகின்றது. தேசப்பற்று என்பது எங்களுடைய உயிர் நாடி, அது சரியா? அது வார்த்தைகளில் வெளியாகும்.
தேசப்பண்பு வாயிலிருந்து வெளியேறுகின்றது. இது கவிதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கேள்விகள். மாஹிய வசியத்து ஷாஇர் லிகுல்லி ஜீல், அனைத்து சந்ததியருக்குமான கவிஞரின் மரண சாசனம் அல்லது உபதேசம் என்ன? கவிஞர் என்ன வசிய செஞ்சுக்கிறார்? மாஹிய வசியத்து ஷாஇர் இன்ன ஷாஇர யுவத்திஹு லனா, கவிஞர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். வத்தஹ பையன இன்ன ஷாஇர் யுபய்யினு லனா அன் ஹுப்பல் வத்தன், தேசப்பற்று என்பது லைஸ ஃபில் அக்வாலி ஃபகத், வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல என்பதை விளங்கப்படுத்துகிறார். பல், மாற்றமாக, லைஸ பல், மாற்றமாக, யஜிபு அலைனா அன் நுஅப்பிர அன்ஹு, யஜிபு அலைனா மஸ்ட், கட்டாயம் எங்கள் மீது கடமையாகின்றது. அன் நுஅப்பிர, நாங்கள் வெளிப்படுத்துவது, அப்பர அன் என்றால் அறிவித்தான் வெளிப்படுத்தினார். அன் நுஅப்பிர அன்ஹு மஅனாஹு அன் நுஅப்பிர அன் ஹுப்பில் வதன், அல்ஹா அத்தமீர் யஊது அலா ஹுப்பில் வதன, யஜிபு அலைனா அன் நுஅப்பிர அன்ஹு அன் ஹுப்பில் வதன் ஃபீ அஅமாலினா, எங்களுடைய செயற்பாடுகளில், மாற்றமாக எங்களுடைய செயற்பாடுகளில் தேசப்பற்றை வெளிப்படுத்துவது கட்டாயம் என்பதை கவிஞர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதாவது தேசப்பற்று என்பது வெறும் வார்த்தைகளில் அல்ல, மாற்றமாக எங்களுடைய செயல்களில், செயற்பாடுகளில் தேசப்பற்றை வெளிப்படுத்துவது அவசியம் என்பதை கவிஞர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதுதான் இங்க வசியத்து ஷாயிர். மாதா அல்லமஹு அல் வத்தன், பாருங்க, மாதா அல்லமஹு, அல்லம அல் முவாத்தின அல் வத்தன், தேசம் அவனுக்கு எதை கற்றுக் கொடுத்தது? அல்லமஹுல் வத்தன் அல் ஹுலுகல் அசீல, நாங்க பார்த்தோமே, யா மஅவத் துஃபூலாண்டு வந்துச்சு, அல்லமஹு அல் ஹுலுகல் அசீல், அல்லம் தனி அல் ஹுலுகல் அசீல் அந்த கவிதை அடியில் வந்துச்சு. அப்ப அல்லமஹுல் வத்தனு அல் ஹுலுகல் அசீல, அடிப்படையான பண்புகளை, பண்பை தேசம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது சிறுபராயத்திலே. மத்தாண்டு கேட்டால் ஃபீமா உவத்துஃபூலா ஓ அஸ்னா அத்துஃபூலதிஹி என்று சொல்லலாம். சரியா? பட் இங்க கேட்கப்பட்ட கேள்வி மாதா மட்டும்தான், மத்தா இல்ல. ரைட். மாதா யகூனு ஷாஹிதன் அலா ஹுப்பிஹி லில் வத்தன், அவனுடைய தேசப்பற்றுக்கு எது சான்றாக இருக்கும்? மாதா யகூனு ஷாஹிதன், சான்று பகரும், சாட்சியாக இருக்கும். காலம், இன்ன ஸமன தவீல, நீண்ட காலம்தான், சயகூனு ஷாஹிதன், சான்றாக அமையும், அலா ஹுப்பிஹி லில் வத்தன், அவனது தேசப்பற்றுக்கு நீண்ட காலம், காலம்தான் சாட்சியாக அமையும். நாங்க பார்த்தோமே, தலீல் ஹுப்பி யா சைலான் சயஷ்ஹது பிஹி தவீலு ஸமான், அந்த கவிதை அடியை மையமாக கொண்டுதான் இந்த விடை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சுதான் கேள்வியும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மல் மக்சூத் மின ஸமனி தவீல், இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நீண்ட காலம் என்பதனால் நாடப்படுவது என்ன? மல் மக்சூத் மின ஸமன், அப்ப தவீலு ஸமான் வந்துச்சு, தவீலு ஸமான தான் நான் ஸமனு தவீல்னு நான் போட்டிருக்கிறேன், சிஃபா மௌசா. சரியா? ரெண்டு மானாஹுமா வாஹித், ஸமனு தவீல் அஸ்ஸமனு சாரி தவீலு ஸமான் வஸ்ஸமனு தவீல், மானாஹுமா வாஹித். அப்ப அதான் அந்த ஸமனு தவீல், நீண்ட காலம் என்பதனால் என்ன நாடுன்னு சொன்னால் முரூரு ஸமான், சரியா? கால ஓட்டம், கால ஓட்டத்தில் ஒன்றுதான் அந்த கருத்து. மா ஹுவ மஅவா துஃபூலத்தி ஷக்ஸ், ஒரு நபருடைய சிறுபராயத்தின் ஒதுங்கு தளம் எது அல்லது மடி எது? இந்த கவிதையின் அடிப்படையில் நாங்கள் சொல்வதாக இருந்தால் அல் வத்தன் தான். அல் வத்தன் ஹுவ மஅவா துஃபூலத்தி பிகௌலி ஷாயிர், கவிஞரின் கூற்றுப்படி. இங்க பாருங்க, இந்த பிகௌலி பீன்றதுனால கூற்றுப்படி. இப்ப பிகௌலில் ஒஸ்தாத், ஒஸ்தாதிட கூற்றுப்படி. சரியா? கவிஞரின் கூற்றுப்படி சிறுபராயத்தின் ஒதுங்கு தளம் தேசம்தான். எட்டாவது கேள்வி, கைஃப யகூனுல் முவாத்தின் அல் ஹக், அல் முவாத்தினுல் ஹக். இப்ப இந்த முவாத்தின் என்று சொல்லுது, இப்ப அல் முவாத்தினு சாலிஹ் என்றால் நாங்கள் நட்புரஜைக்கு சொல்லுவோம். சரியா? அல் ஹக்மு சாலிஹ் என்றால் நல்லாட்சி என்று சொல்லுங்க. சாலிஹ்ன்றதை நாங்கள் நல்ல, சாலிஹ் என்றால் சாலிஹான மனிதன் அல்ல,
லுகத்தான் நீங்க சாலிஹ்ன்றது நல்லது. இப்ப நல்ல ஆட்சிக்கு அல் ஹுக்மு சாலிஹ் என்று சொல்லுவோம். அம்மா அல் முவாத்தினு சாலிஹ் என்றால் நற்பிரஜைக்கு நாங்க சொல்லுவோம். அல் முவாத்தினுல் ஹைர், அல் முவாத்தினுல் ஜயீத் என்ற சொல்ல நாங்க பயன்படுத்துவது கிடையாது. அப்ப இங்க அல் முவாத்தினுல் ஹக்குன்ற சிஃபத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். உண்மையான அந்த பிரஜை எவ்வாறு இருப்பான்? லித்த அதா இவத்தனிஹி, தனது தேசத்தின் எதிரிகளுக்கு எதிராக, எதிராக லித்த என்ற சொல்ல லித்தல் ஹுகூமா தலாஹர தலாஹர ஷஅபு லித்தல் ஹுகூமா, அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். லித்தல் ஹுகூமா லித்த ஆதா அதுவுன் ஆதா, எனமி, எதிரிக்கு நாங்க சொல்றது. அதுவுண்ட பன்மை அதாவுன், எதிரிகள். அப்ப லித்த ஆதா இவத்தனிஹி, தனது தேசத்தின் எதிரிகளுக்கு எதிராக உண்மையான அந்த பிரஜை எவ்வாறு இருப்பான்? யகூனுல் முவாத்தினுல் ஹக் அல்லது அல் முவாத்தினுல் சாலிஹ், உண்மையான நட்பிரஜை இருப்பான். லித்தா அதா இவத்தனிஹி, தனது தேசத்தின் எதிரிகளுக்கு எதிராக கஸ்ஸிலாஹில் முன்ஃபஜிர் வல்லஹீபில் முஸ்தஇன், பற்றி எரிகின்ற ஆயுதத்தை போன்றும். கஸ் என்றது க என்றது உங்களுக்கு ஹுரூஃபுல் ஜர், க என்றது போன்றது. கல் கமர், சந்திரனை போன்றது. முஹம்மதுன் கல் கமர். கஸ்ஸிலாஹில் முன்ஃபஜிர் வல்லஹீபில் முஸ்தஇன், பற்றி எரிகின்ற தீச்சுவாலையை போன்றும் வெடிக்கின்ற ஆயுதத்தை போன்றும் தனது தேசத்தின் எதிரிகளுக்கு எதிராக உண்மையான பிரஜை இருப்பான். 9வது அஸ்ஸுஆலு தாஸி, உஸ்குர் பஅதல் அவ்சாஃப் வஸ்ஃபுன் அவ்சாஃப் என்றது சிஃபத், சிஃபாத்துன்னு சொல்லுவோம். மேலும் பண்புகள், சில பண்புகளை குறிப்பிடுக. லில் முவாத்தினி சாலிஹ், பாருங்கள், முவாத்தினி சாலிஹ், நட்பிரஜைக்கான சில பண்புகளை குறிப்பிடுங்க. கவிதையில இருக்கின்ற பண்புகளை. அப்ப நாங்க சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். நாங்க மஸ்தர்ல முஜாஹதா, முஜாஹதா போராட்டத்தன்மை, போராடுகின்ற அந்த பண்பு இருக்கும். சபுர், முஜாஹிது சாபிரன், சபுர் என்ற பொறுமை இருக்கும். இஹ்லாஸ், முஹ்லிஸ்னு வந்துச்சு, தூய்மை இருக்கும். ஷஜா, வீரம் இருக்கும். அல்லது நாங்க இப்படி சொல்வதாக இருந்தால், யகூனுல் முவாத்தினு ஸாலிஹ் முஜாஹிதன் வஸாபிரன் வமுஹ்லிஸன் வஷுஜாஅன், நற்பிரஜையானவன் போராளியாகவும் பொறுமையாளனாகவும் தூய்மையாளனாகவும் வீரனாகவும் இருப்பான். இதுதான் ஒரு நற்பிரஜைக்கான பண்புகள். கைஃப யகூனு முவாத்தினுன் முஹ்லிஸுன் துஜாஹ வத்னிஹி, பாருங்க எவ்வாறு இருப்பான். அதாவது முவாத்தினுல் முஹ்லிஸ், தூய்மையான ஒரு பிரஜை தனது தேசத்துக்காக எவ்வாறு இருப்பான். துஜாஹன்றது நஹ்வாட கருத்து. மின் அஜ்லில் வத்ன், தேசத்துக்காக ஒரு தூய்மையான பிரஜை எவ்வாறு இருப்பான், எப்படி இருப்பான்னு சொன்னால், யகூனு முவாத்தினுன் முஹ்லிஸுன் துஜாஹ வத்னிஹி ஸைஃபன் காத்திஅன் வஷுஜாஅன், வெட்டுகின்ற வாளாகவும் ஒரு வீரனாகவும் தனது தேசத்துக்காக எப்போதும் ஒரு தூய்மையான பிரஜை இருப்பான். இது நாங்க இங்க ஒரு 10 கேள்விகள். வத்தனி உஹிப்புக லா பதீல என்ற அந்த கவிதை அடிப்படையாக வச்சு தொகுத்து தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க இதோட கவிதைகள் என்ற அந்த தலைப்பு முடிவடைகின்றது. அடுத்தது நாங்க பார்க்க போறது வசனம் அமைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்பு இந்த கவிதையோடு சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கேட்டு அடுத்த அமர்வுக்கு செல்லலாம்.